என்னுடைய இந்த சேனலில் நிறைய பயனுள்ள துவாக்கள் போட்டிருக்கேன். நிறைய தனியாட்டு ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். பயன்மிக்க துவாக்களை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் இம்மை மறுமை செழிப்பாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு நல்லடியார்களே, இன்றைய ஹதீஸை பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஒரு தலையணையை ஈச்சனாரை அடைத்து தயாரித்தேன். அதில் உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தன. அது சிறிய மெத்தை போன்றிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் அதை பார்த்துவிட்டு இரு கதவுகளுக்கு இடையே நின்று கொண்டார்கள். அவர்களின் முகம் கோபத்தால் நிறமாறத் தொடங்கியது. நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம் அல்லாஹுவின் தூதரே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இந்த தலையணையின் நிலை என்ன என்று கோபமாக கேட்டார்கள். இது நீங்கள் தலை வைத்து படுத்து கொள்வதற்காக தங்களுக்கென நான் தயாரித்த தலையணை என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், உருவப்படம் உள்ள வீட்டினுள் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்பதும், உருவப்படத்தை செய்தவன் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவான் என்பதும், அப்போது அல்லாஹ் உருவப்படத்தை செய்தவர்களை நோக்கி, நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்லுவான் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். இது நபிமொழி தொகுப்பில் வந்திருக்கு, புகாரியில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தது. இன்றைய ஹதீஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.